Welcome back to Susie's Biology. So hi friends, hope you are all spending your time in a useful way. And இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னா, a strong immune system helps to keep a person healthy. So எந்த மாதிரி ஃபுட்ஸை நம்ம ஃபுட்ல நம்ம இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, டர்மரிக், ஆயிலி ஃபிஷ் அண்ட் ப்ராக்கோலி, ஸ்வீட் பொட்டேட்டோஸ், ஜிஞ்சர், garlic, green tea, almonds, vitamin C rich fruits and vitamin C rich foods and also zinc rich foods. So these are very essential to boost our immune system and make it stronger. So try to include these things in your diet and be healthy. And also I want to tell other ways to make our immune system very stronger. That is avoid smoking and then exercise regularly. சின்ன exercise ஆனா கூட daily exercise பண்ணுங்க, because we are all staying at home, simply eating and sleeping. So exercise is very must. And you can also go for a walk in your terrace or in your street, etc. So get enough sleep, eat a healthy diet, and also maintain a hygienic practice. That is, maintain your oral hygiene as well as practice hand washing. So in the mari panna we can improve our immune system and can defeat all the microorganisms. So and be healthy. And last வீடியோல நம்ம கலாம் சாரோட இன்டர்வியூ பார்த்தோம். இன்னைக்கு நெக்ஸ்ட் டாஸ்க் ஏரோபோனிக்ஸ், அந்த இன்டர்வியூ பத்தி பார்க்க போறோம். ஸோ கீப் வாட்சிங். ஸோ கேன் யூ கம்பேர் ஏரோபோனிக்ஸ் வித் கன்வென்ஷனல் ஃபார்மிங்? ஸோ ஏரோபோனிக்ஸ் அப்படின்னா வித்தவுட் சாயில் அண்ட் வாட்டர், அந்த டவர் மாதிரி இருக்குல்ல, இதுல பிளான்ஸை வளர்க்குறது. வென் கம்பேர்ட் வித் கன்வென்ஷனல் ஃபார்மிங், நம்ம நிலத்துல பயிர் விளைவிக்கிற மாதிரி டவர் மாதிரி இங்க பில்லர்ஸ் மாதிரி வச்சு அதுலயே பிளான்ஸ் வளர்க்குறாங்க வித் less amount of water and soil. So adhukku per da aeroponics. So an aeroponic system, it utilizes nutrient laden mist to provide nourishment to the plants, and in this system of farming, roots of the plant are loose enough, and when the nutrient laden mist is sprayed on the roots, the nutrients enter the plants through the root nozzles, and extra exposure to oxygen from the roots helps in enhancing the growth rate. 95% of water is saved in this system of farming, and garden space needed for growing the plants are also minimized and is suitable for urban farming. Nutrient laden mist can be reused and the plants are free from chemical pesticides, fungicides, etc. So இந்த மாதிரி சிஸ்டம்ல நம்ம பிளான்ஸை வளர்க்கும் போது இந்த நியூட்ரியன்ட் லேடன் மிஸ்ட் அப்படின்னா ஸ்ப்ரே பண்றது, அந்த நியூட்ரியன்ஸை ஜஸ்ட் நாசல்ஸ் மூலமா ஸ்ப்ரே பண்ணுவாங்க. அந்த ரூட்ஸ்ல ஸ்ப்ரே பண்ணும்போது இட் வில் அப்சார்ப் ஆல் த நியூட்ரியன்ஸ். ஒரு நியூட்ரியன்ட் ரிச் சொல்யூஷனை ஸ்ப்ரே பண்ணுவாங்க அலாங் வித் வாட்டர். அந்த வாட்டர்ல அதுக்கு தேவைப்படுற அத்தனை நியூட்ரியன்ஸுமே இருக்கும். அதை வந்து நியூட்ரியன் லேடன் அப்படின்னா சுமத்தப்பட்ட அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம். ஸோ அந்த நியூட்ரியன்ட் எல்லாத்தையும் கொண்ட ஒரு சொல்யூஷனை அந்த ரூட் மேல ஸ்ப்ரே பண்ணும்போது இட் கெட்ஸ் ஆல் த நியூட்ரியன்ஸ். ஸோ அந்த ரூட் நாசல்ஸ் வழியா நியூட்ரியன்ஸ் எல்லாமே ஈஸியா பிளான்ட்ஸ்க்கு ரீச் ஆகும். அண்ட் ஈவன் எக்ஸ்ட்ரா எக்ஸ்போஷர் டு ஆக்சிஜன், இந்த ரூட்ஸ்க்கு நிறைய ஆக்சிஜன் ஏர்ல இருந்து கிடைக்கிறனால growth rate increase ஆகுது. அண்ட் 95% ஆஃப் வாட்டரை நம்ம சேவ் பண்ணலாம். அண்ட் இதுக்குன்னு இடம் வந்து பெருசா தேவையில்லை. கார்டன் ஸ்பேஸ் இஸ் ஆல்சோ மினிமைஸ்ட். அண்ட் அர்பன் ஃபார்மிங்க்கு இது டவுன்ஸ், ஸோ அர்பன் ஃபார்மிங்க்கு இது வெரி சூட்டபிள். அண்ட் இந்த நியூட்ரியன்ட் லேடன் மிஸ்ட்டை நம்ம ரீயூஸ் கூட பண்ணலாம். அண்ட் இங்கே கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ், ஃபங்கிசைட்ஸ் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல. ஸோ அதுதான் ஏரோபோனிக்ஸ் அப்படின்றது. ஸோ வி ஆர் கம்பேரிங் வித் கன்வென்ஷனல் ஃபார்மிங். Whereas conventional farming, also known as industrial agriculture, it refers to farming systems which includes the use of synthetic and chemical fertilizers. So inga conventional farming la industrial agriculture kuda sollலாம். இந்த ஃபார்மிங்ல நம்ம என்ன பண்றோம்னா சிந்தட்டிக் அண்ட் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் நிறைய யூஸ் பண்ணி நிறைய கிராப்ஸை ஹை லெவல்ல நம்ம வளர்க்குறோம். ஸோ இட் இஸ் ஹைலி ரிசோர்ஸ் டிமாண்டிங். ரிசோர்ஸ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டா நேச்சுரல் ரிசோர்சஸ், ஏர், வாட்டர், சாயில் எல்லாமே நம்மளுக்கு நிறைய தேவைப்படுது. சாயில் அண்ட் வாட்டர் நிறைய தேவைப்படும். அண்ட் ஆல்சோ ஸ்பேஸ், இடமும் நிறைய தேவைப்படுது. அண்ட் டெக்னாலஜிஸ், நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், நிறைய அந்த மெஷின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ இட் இஸ் ஹைலி ரிசோர்ஸ் டிமாண்டிங். அண்ட் கன்வென்ஷனல் ஃபார்மிங் சிஸ்டம்ஸ் இட் வேரி ஃப்ரம் ஃபார்ம் டு ஃபார்ம் அண்ட் ஃப்ரம் கண்ட்ரி டு கண்ட்ரி. ஒவ்வொரு இடத்துல இது வேறுபடும். அண்ட் தே ஷேர் மெனி கேரக்டரிஸ்டிக்ஸ் சச் அஸ் ரேபிட் டெக்னாலஜிக்கல் இன்வென்ஷன்.
that is innovation. நிறைய புது புது டெக்னிக்ஸ் வேணும், நியூ மெஷின்ஸ் வேணும், லார்ஜ் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், பெரிய லெவல்ல நம்ம முதலீடு கொடுக்கணும். எக்யூப்மெண்டா இருந்தாலும் சரி, டெக்னாலஜிக்கா இருந்தாலும் சரி, இல்ல லார்ஜ் ஸ்கேல் ஃபார்ம்ஸ்க்காக. பட் வி வில் க்ரோ a single crops in a high yield கொடுக்குற மாதிரி நம்ம வளர்ப்போம். ஆனா நெகட்டிவ் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இட் வில் லீட் டு டிக்ளைன் இன் சாயில் ப்ரொடக்டிவிட்டி. மறுபடியும் அதே சாயில்ல நம்ம கிராப்ஸை வளர்க்கும் போது அந்த சாயில் ப்ரொடக்டிவிட்டி கம்மியாயிடலாம். அண்ட் இட் மே பி டியூ டு விண்ட் அண்ட் வாட்டர் எரோஷன் ஆஃப் எக்ஸ்போஸ்டு டாப் சாயில். அந்த டாப் மோஸ்ட் இருக்கிற லேயர் வந்து விண்ட் அண்ட் வாட்டர் எரோஷன்னால அது சாயில் ஃபெர்டைல் இன்ஃபர்டைலா மாறிடலாம். ஸோ லாஸ் ஆஃப் சாயில் ஆர்கானிக் மேட்டர் அண்ட் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி போயிடலாம். அண்ட் பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து இதை சாயில் ப்ரொடக்டிவிட்டியை டிக்ளைன் பண்ணிடும். அண்ட் சால்ட் கண்டென்ட், சலனைசேஷன், ஸோ இன்க்ரீஸ்டு சலைனிட்டி அது கூட அதிகமாயிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் கன்வென்ஷனல் ஃபார்மிங்கா நம்ம பார்க்குறோம். அண்ட் செகண்ட் கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க, ஹவு கேன் கோகனட் ஹஸ்க் பி யூஸ்டு டு க்ரோ பிளான்ட்ஸ் வித் லெஸ் வாட்டர்? இந்த தேங்காய் நாருக்கு பேர் தான் கோகனட் ஹஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வை கோகனட் காயர் makes for such a great growing medium is its natural ability to retain moisture for long periods of time. இந்த கோகனட் ஹஸ்கை யூஸ் பண்ணி நம்மளால பிளான்ட்ஸ் வளர்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தா, ஏரோபோனிக்ஸ்ல இந்த கோகனட் ஹஸ்கை வச்சு தான் இன்ஸ்டெட் ஆஃப் சாயில் they are using this coconut husk only to minimize water consumption. ஸோ இதுக்கு நேச்சுரலாவே நிறைய நேரம் ரொம்ப நேரம் தண்ணியை தாங்கி வச்சுக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்கிறனால we are using this as a good medium to grow plants. And it also absorbs more water, thus keeping the medium wet always. அதனால இந்த கோகனட் ஹஸ்க் வச்சு இது பண்ணும்போது தண்ணியை ரொம்ப நேரம் தாங்கிட்டு பிளான்ட்ஸுக்கு எப்பொழுதும் வெட்டாவே இருக்கிற ஒரு சிச்சுவேஷனை அது ப்ரொவைட் பண்ணுது. And also it contains high lignin content and hence it is resistant to bacterial and fungal growth. இந்த கோகனட் ஹஸ்க்ல நிறைய லிக்னின் இருக்கிறனால பாக்டீரியா அண்ட் ஃபங்கல் அட்டாக்ல இருந்தெல்லாம் இது வந்து பாதுகாத்துக்குது. And it is highly porous, நிறைய ஹோல்ஸ் இருக்கிறனால it supplies oxygen to the roots of the plant and அதனால ரூட்ஸ் என்ன ஆகாதுன்னா will not rot, அழுகி போகாது. And pH of the medium also can be maintained in coconut husk according to the plant's need. அந்த பிளான்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி அந்த மீடியத்தோட pH, acidity, alkalinity அது மெயின்டைன் பண்ணி தரும். And it can be continuously used for more than 10 years. அந்த கோகனட் ஹஸ்க் எந்த விதமான பாதிப்பும் ஆகாது. ஸோ it can be used for more than 10 years. அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ லாங் ஸ்டாண்டிங் viability இருக்குண்டு. So the plant can be grown by supplying necessary nutrient to the coconut husk. ஸோ அந்த கோகனட் ஹஸ்க்ல அந்த பிளான்ட்ஸை வளர்க்கும் போது இந்த கோகனட் ஹஸ்க்ல அந்த நியூட்ரியன் சொல்யூஷனை நம்ம சப்ளை பண்ணும்போது it will provide nourishment to the plants. So since plants are not grown on soil, the plant will be free from soil borne pest. இந்த கோகனட் ஹஸ்க்ல மட்டுமே நம்ம வளர்க்கறனால சாயில்ல வரக்கூடிய அந்த பெஸ்ட் அதெல்லாம் வந்து இந்த செடியை பாதிக்காது. So it is a good medium to in aeroponics to grow the plants in a good manner. And இன்னும் இதோட அட்வான்டேஜ் சொல்ல போனா, யூசிங் கோகனட் ஹஸ்க் ஃபார் ஃபார்மிங் இட் டஸ் நாட் ரிக்வயர் மோர் மெயின்டெனன்ஸ். இதுக்குன்னு நம்ம தனியா ரொம்ப காசு கொடுத்துலாம் வாங்க போறது இல்லை. ரொம்ப சீப் அண்ட் அது ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட் தான். அதை நம்ம வந்து ரீசைக்கிள் பண்ற மாதிரி இருக்கு. அண்ட் யூஸ் ஆஃப் கோகனட் ஹஸ்க் ஃபார் ஃபார்மிங் ரெடியூசஸ் த லேபர் அண்ட் கார்டன் மெயின்டெனன்ஸ். And since it is not grown on soil, plants can be grown anywhere. எங்க வேணாலும் அதை வளர்த்துக்கலாம். So where no soil exists and light is available. சாயிலே இல்லாத இடத்துல, லைட் இல்லாத இடத்துல கூட இதை க்ரோயிங் மீடியமா வச்சு எந்த பிளான்ஸ் வேணாலும் நம்ம ரூப் டாப்ல கூட இந்த கோகனட் ஹஸ்கை யூஸ் பண்ணி வளர்க்கலாம். அண்ட் வீட்ஸ் அப்படின்னா வேண்டாத செடிகள், களைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வீட்ஸ், பெஸ்ட் அண்ட் டிசீஸ் ப்ராப்ளம் அதையும் நம்ம இங்க வந்து கண்ட்ரோல் பண்றோம். அண்ட் ஃபார்மிங் அண்ட் கோகனட் ஹஸ்க் டஸ் நாட் ரிக்வயர் டில்லிங், ஃபியூமிகேஷன் அண்ட் புல்லிங் ஆஃப் வீட்ஸ் as in soil farming. ரெகுலர் அக்ரிகல்ச்சர்ல சாயில் ஃபார்மிங்ல நம்ம பண்ற மாதிரி அப்பப்ப இந்த ஃபியூமிகேட், புகை முட்டுறது, வேண்டாத செடிகளெல்லாம் பிரிச்சு எடுக்கிறது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இங்க கிடையாது. அண்ட் இட் ரிக்வயர்ஸ் ஒன்லி லெஸ் காஸ்ட் டு செட் அப் அண்ட் இட் இஸ் எக்கனாமிக்கலி feasible. And rooftop gardening is also done easily and because it is less in weight. And it does not allow the water to flow out of the pot. பாட்டை தாண்டி வெளியில தண்ணி வராம நல்லா பிடிச்சி தேக்கி வச்சுக்கிட்டு நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, கேன் யூ டிஃபெண்ட் வெர்டிகல் ஃபார்மிங்? இந்த வெர்டிகல் ஃபார்மிங்க்கு ஆதரவா நம்மளால பேச முடியுமா அப்படின்னு கேட்டா, எஸ். வெர்டிகல் ஃபார்மிங் ஆஃபர்ஸ் a plan to handle future food demands. வருங்காலத்துல உள்ள நம்ம ஃபுட் டிமாண்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த வெர்டிகல் ஃபார்மிங்கால நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். It allows crops to grow all round the year.
வருடம் முழுதும் நம்மளுக்கு எந்த செடி வேணாலும் நம்ம சீசனபிளா இல்லாம எப்ப வேணாலும் வளர்த்துக்கலாம். இட் ரிக்வயர்ஸ் less water, less soil and also less space. And அதனால நம்ம natural resources limit பண்ணிக்கலாம். The crops would not be affected by the changing weather conditions. எந்த விதமான climate change or weather conditions இத பாதிக்காது. So that more organic crops can be grown and plants of vertical farming are less exposed to chemicals and diseases. இங்க நம்ம வந்து செயற்கையான முறையில எந்த கெமிக்கல்ஸையோ பெஸ்டிசைட்ஸையோ நம்ம யூஸ் பண்ணல. அதனால பிளான்ட்ஸ் வந்து டிசீசஸ்ல இருந்து ஃப்ரீயா இருக்கும். அண்ட் கோகனட் ஹஸ்க் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் த வேஸ்ட் ப்ராடக்ட். அந்த வேஸ்ட் ப்ராடக்ட் இங்கே ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுது இன் மினிமைசிங் த வாட்டர் கன்சம்ஷன். And moreover, the farmers are also not exposed to hazards related to heavy farming equipment, poisonous chemicals, etc. So farmers வந்து பெரிய பெரிய vehicles யூஸ் பண்ணணும், அதனால வர டேஞ்சர்ஸ் அதுல இருந்தெல்லாம் நிச்சயம் farmers இதுல இருந்து எஸ்கேப் ஆகலாம். அண்ட் பாய்சனஸ் கெமிக்கல்ஸ்க்கெல்லாம் அவங்க எக்ஸ்போஸ் ஆக தேவையில்லை. ஸோ அதனால ஃபார்மர்ஸ்க்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அண்ட் தஸ் வெர்டிகல் ஃபார்மிங் இஸ் ரியலி ஹியூமன் அண்ட் என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி, which is becoming the future of agriculture, through which numerous innovations are going to be designed with this rapidly expanding population. ஸோ இன்னும் வருங்காலத்துல இன்னும் பாப்புலேஷன் அதிகமாயிட்டே தான் இருக்கும். அவ்வளவு பேருக்கும் ஒரு ஃபுட் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா நம்ம நிறைய கிராப்ஸ் வளர்த்து தான் ஆகணும். அதுக்கு இந்த மெத்தட் ஆஃப் ஃபார்மிங் நிச்சயம் ஒரு நியூ இனோவேஷன்ஸ், நிறைய டெக்னாலஜிஸ், ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி, ஜெனடிக்கலி மாடிஃபைட் ஃபுட்ஸ், எது வேணாலும் நம்ம இந்த வெர்டிகல் ஃபார்மிங் மூலமா கொண்டு வரலாம். ஸோ இட் இஸ் த பெஸ்ட், ஈவன் தோ இட் ஹேஸ் சம் டிஸ்அட்வான்டேஜஸ். இதுலயும் தீமைகளும் உண்டு. நிறைய காஸ்ட் செலவு பண்ணணும், அதை மெயின்டைன் பண்ணணும், நிறைய டெக்னாலஜி ஸ்பெண்ட் பண்ணணும். இருந்தாலும் அட்வான்டேஜஸ் நிறைய இருக்கிறதுனால we can follow vertical farming. And how does vertical farming bring more outcome? எப்படி இதுல இருந்து என்ன அவுட்கம் நிறைய நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தா, it enables fast growth and production of the crops by maintaining the environmental conditions and nutrient solutions to the crop based on aeroponics and hydroponics technology. நம்மளுக்கு அந்த பிளான்ட்ஸ்க்கு வேணுங்கிற அத்தனை நியூட்ரியன்ஸையும் நம்ம ப்ரொவைட் பண்றோம், ஒரு ப்ராப்பர் என்விரான்மெண்ட்டை மெயின்டைன் பண்றோம். அதனால அது வேகமா வளருது. வெர்டிகல் ஃபார்ம்ஸ் ஆர் ஏபிள் டு grow food year round because they maintain consistent growing conditions regardless of the weather outside and are much less vulnerable to climate changes. எந்த விதமான கிளைமேட்டோ வெதரோ இதை பாதிக்காது. ஆல் ரவுண்ட் த இயர் நம்மளுக்கு ஃபுட் கிராப்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ திஸ் ப்ராமிசஸ் அ ஸ்டெடி ஃப்ளோ ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இந்த மாதிரி வருடந்தோறும் அவங்களுக்கு கிடைக்கிறனால இதை கன்சியூமர்ஸ்க்கு நம்ம ப்ராடக்டை கொடுக்கறனால இட் வில் கிவ் அ கன்சிஸ்டன்ட் இன்கம் ஃபார் க்ரோயர்ஸ். இதை வளர்க்குறவங்களுக்கு, இதை வச்சிருக்கிறவங்களுக்கு நிச்சயம் அது ஒரு நல்ல இன்கம் கிடைக்கும் இது மூலமா. ஸோ இட் இஸ் த பெஸ்ட் அவுட்கம். அண்ட் வித் ரேபிட் வேர்ல்ட் வைட் பாப்புலேஷன் க்ரோத் there is scarcity of agricultural lands. இப்ப இருக்கிற பாப்புலேஷன்ல ஒவ்வொருத்தருக்கும் நிலம் கிடைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். So it increases the demand for both more food and more land to grow the food. So it will be the solution for growing crops in controlled indoor environment. So light, nutrients, temperature, எந்த விதமான இதையும் நம்ம ஈஸியா மெயின்டைன் பண்ணிக்கலாம். And as this field is developing more, everyone will understand the value of organic foods and will start buying these organic foods, which will increase the economic value also. And as a result, agriculture will become chemical free and hazardless from the pests and chemicals and will provide only nutrient rich foods which can minimize diseases. So இது மூலமா நம்மளுக்கு நல்ல ஆர்கானிக் ஃபுட், ஹெல்த்தியான நியூட்ரியன் ரிச் ஃபுட்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். அண்ட் நிச்சயம் கெமிக்கல்ஸ் இருக்காது, பெஸ்டிசைட்ஸ்லாம் இது இருக்காது. அதனால நம்ம நோய்கள்ல இருந்து நம்ம தப்பி. How is nutrient supplied to the plants in aeroponics? So in the aeroponics la you insert the plants into a platform with holes in it. இங்க இருக்க படத்துல பாக்குற மாதிரி நிறைய ஹோல்ஸ் இருக்கும். அந்த பிளான்ட்ஸ் இன்சர்ட் பண்ணிருப்பாங்க. கீழே என்ன ஆகும்னா வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ட் மிக்ஸ் பண்ண சொல்யூஷன் வந்து அந்த நாசல்ஸ் மூலமா ஸ்ப்ரே ஆயிட்டே இருக்கும் அந்த ரூட்ஸ்க்கு. ஸோ இட் கேன் கண்டினியூஸ்லி கெட் த வாட்டர் அண்ட் தென் நியூட்ரியன்ட். ஸோ இதை படிச்சு பாருங்க, யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். So thus aeroponic equipment, it involves the use of sprayers, misters, foggers and other devices to create a fine mist of solution to deliver the nutrients to plant roots. So aeroponic systems are normally closed looped systems. It provides macro and micro environment suitable to sustain a reliable and constant air culture. So இன்னும் நிறைய டெக்னிக்ஸ்னால அந்த ஸ்ப்ரேயிங்க்கும் மிஸ்டிங்க்கும் ஃபைன் டிராப்லெட்ஸ் பேர் தான் மிஸ்டிங், அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்றதுக்கு இன்னும் நிறைய டெக்னாலஜி டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வாட்டர் டிராப்லெட் சைஸை வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும்.
பெரிய டிராப்லெட்டா இருந்ததுன்னா அது ரூட் சிஸ்டம் வந்து நல்லா வளர விடாது. அதனால ஃபைன் டிராப்லெட்ஸா இருந்தாதான் அது நல்லா ரூட் எக்ஸசிவ் டெவலப்மெண்ட் இருக்கும்னு சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி டிவைசஸை யூஸ் பண்ணுவாங்க அவங்க. ஸோ யூ கேன் ரீட்